அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோபம். கோபம் எல்லாருக்குமே நம்ம நிறைய தத்துவங்கள் படிச்சிருப்போம், நிறைய புக்கில் படிச்சிருப்போம். எல்லா இடங்கள்லையும் கோபம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய தொந்தரவு தான் கொடுத்துருக்கே வழிய அது நமக்கு பெரிய ப்ராக்ரஸ் கொடுத்ததே கிடையாது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம படத்தில் வர கதாபாத்திரங்களில் நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்துருப்போம். அதில் கோபம்னு ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக டேரக்டர் வச்சுருப்பார். அந்த கோபம்ன்ற கதாபாத்திரம் பாருங்களேன், எல்லா இடங்களையும் கண்டிப்பாக அந்த கோபத்தினாலையும், கோபம்ன்றது கிட்டத்தட்ட அகந்தை, அந்த அகந்தைனால என்ன ஆகணும்னா அவங்க தனித்து தான் விடப்படுவாங்களே தவிர அந்த கோபம் இருக்கிறதுனால அவங்க எவால்வ் ஆகியிருக்காங்கன்றது சொல்லவே மாட்டாங்க. நிறைய சினிமாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படையப்பா படத்தில் பாருங்கள். ஸோ ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. நீலாம்பரியோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அகந்தையோட உச்சம். அந்த அகந்தையோட உச்சம் கோபம், வெறுப்பு, பழி வாங்குதல், இப்படி எல்லா இடத்துலையும் தொன்று வந்து அவங்க கான்ஷியஸாக இல்லாததுனால அவங்க லைஃப்பில் பெரிய தனிமையாக்கப்பட்டு ஒரு வனவாசம் போன மாதிரி ஆகி அவங்க லைஃபையே இறந்துடுறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் அவங்க நிதானித்து அந்த கோபம் இது ஒரு காமன் சென்ஸ், பொது புத்தியை யூஸ் பண்ணி இந்த கோபத்தால் என்ன பிரயோஜனம், நம்ம லைஃபு யாரையும் பிடுங்கி வாழக்கூடாது, நம்ம லைஃப் யாரையும் புரிஞ்சு வாழணும்னு ஒரு பக்குவத்தை எடுத்திருந்தாங்கன்னா நீலாம்பரியும் நல்லா இருந்திருப்பாங்க, படையப்பாவும் நல்லா இருந்திருப்பார். இந்த ஒரே ஒரு கோபம் தான் லைஃப்பில் ஒரு பெரிய இழப்பை கொடுக்கும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துறதை விட கோபத்தை நிதானமாக மாற்றுங்க, கோபத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.